பட்டலந்த அறிக்கை தொடர்பாக கடந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தினார். அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பில் குறிப்பிடத்தக்க அளவு நேரம் நாம் கலந்துரையாடினோம். இதற்கமை இந்த வாரத்திற்குள் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்தது. அவ்வாறு சமர்ப்பித்ததன் பின்னர் மேலதிக தீர்மானங்களை நாம் பின்னர் அறிவிப்போம். இந்த வாரத்தினுள் நாம் அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம். இதன் விளக்கம் என்ன? ஒரு பிரேரணை வடிவிலா பாராளுமன்றத்தில் இதனை சமர்ப்பிக்கப் போகின்றீர்கள் அல்லது அதில் உள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துமாறு கூறப்போகின்றீர்களா? ஆணைக்குழு ஒன்று பரிந்துரைகளை முன்வைத்தால் சட்டமாதிபர் திணைக்களம் ஊடாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். முதலில் இந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்ததாக சட்டமா அதிபர் திணைக்களம் ஊடாக முன்னெடுக்கப்பட வேண்டிய மேலதிக நடவடிக்கைகள் தொடர்பில் கதைக்க முடியும். ஆனால் ஆணைக்குழு சட்டத்திற்கு அமைய ஜனாதிபதியிடமே அறிக்கை கையளிக்கப்படும். விரும்பிய பரிந்துரைகளை ஜனாதிபதியால் நடைமுறைப்படுத்த முடியும். ஆம், இந்த முறைமை மிகவும் நிலையானது என நான் நினைக்கிறேன். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் ஜனாதிபதி அல்லது நிறைவேற்று அதிகாரம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தீர்மானிக்க முடியும். இதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதன் ஊடாக அரசியல் இலாபத்தை பெற முயற்சிக்கின்றீர்களா? காரணம் என்னவென்றால் இது தொடர்பில் கதைக்கும் போது நிச்சயமாக அடுத்த தேர்தலின் போது அனுகூலம் கிடைக்கக்கூடும். அரசியல் லாபம் பெற வேண்டுமாயின் தேவை என்றால் இதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தாலும் சமர்ப்பிக்காவிட்டாலும் அதனை பெற முடியும். இதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதில் புதினமில்லை. காரணம், பட்டலாந்த தொடர்பில் நாம் பாராளுமன்றத்தில் உரையாற்ற முடியும், ஊடக சந்திப்புகளை நடத்த முடியும், வெளியில் கதைக்க முடியும், நாம் விரும்பிய இடத்தில் கதைக்க முடியும். தற்போது அது தொடர்பாக சமூகத்தில் பேசப்படுகிறது. அது நல்லது. மேலும் பல சம்பவங்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் கதைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மக்கள் எதிர்பார்க்கும் விதத்தில் நாம் இதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம். பின்னர் அது தொடர்பிலான கலந்துரையாடலே அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும். ஆகவே இதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதை எவரும் பிரச்சனையாக்கிக் கொள்ள தேவையில்லை.